அதில் உட்காந்து இப்படி தூங்கி விட்டுருக்க. உள்ள மேடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன செய்றாங்க? மேடம் பர்ச்சேஸ் பண்றாங்க. காலையில 10 மணிக்கு கடை திறக்கும் போது உள்ள போனது இரவு 10 தாண்டிடுச்சு. கடை பூட்ட போறான்னு சொன்னதுக்கு பிறகு வெளி வராங்க. எந்த டிசைனே பிடிக்கல. இவர் உடனே சொல்றாரு, இந்த ஆண்மகன், நானும் நினைச்சேன் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு உனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு 2 கட்சி வாங்கினேன். இதை நீ எப்படி ஜீரணிக்கிற? வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று ஒரு ஆண் மகனே நீ குற்றஞ்சாட்ட வந்திருக்கிறாயே, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சற்று தீர்மானிப்பார். இதுல நீ அவுட் ஆயிட்டியா? நீதான லீடரு, குடும்ப தலைவன். தவறு போனையா, 1 மணி நேரத்தில் பார்த்தே எடுத்தியா வந்து சேரணும். சும்மா ஒரு இஷ்டத்துக்கு அங்க உட்காந்து மங்களம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சொல்ல முடியுமா? இதை சொல்ல முடியுமா? நீதான் குடும்ப தலைவன், சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். ஏன் திருமணம் முடிச்ச அன்னைக்கு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வராங்க. அப்ப மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டுல ஆராத்தி எடுக்கிறாங்க. பெண் வீட்டுல ஆராத்தி எடுக்கிறாங்க. பாருங்க, ஆராத்திக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் எங்கேயோ இருந்து நம்மளை தொத்தி கொண்டவைகள். ஆராத்தி தான் சொல்றது. ஆராத்தினா இஸ்லாத்துல கிடையாது. உறவினர்கள் நின்று பெண்ணு சில மாப்பிள்ளைக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. அப்படி ஆராத்தி எடுக்கும் போது கவனிங்க, ஆட்டுத்தலைய வச்சு ஆராத்தி எடுத்தாங்க. ஆட்டுத்தலை, ஆட்டுத்தலை இருக்கா இல்லையா? நாம கூட நினைச்சீங்கன்னா வித்தியாசமா இருக்காங்க. 2 வெத்தலை வச்சுக்கிட்டு இருந்துச்சுவாங்க, சுத்துவாங்க ஒரு தட்டுல, அதுல காசை போடுங்குவாங்க. இவன் ஒரு ஆட்டுத்தலையை வச்சு இவன் தலையில சுத்துறான். இவன் அன்னைக்கு தலை ஆட்டினம் தாங்க, அன்னைக்கு தலை ஆட்டினம் தான். அப்பதான் தெரிஞ்சு இவன் ஏன்டா ஆட்டுத்தலையை வச்சு ஆராத்தி எடுத்தாங்கண்டாடு. என் புள்ள சொல்றதுக்கு பூரா நீ என்ன செய்யணும் கேட்கணும். என் புள்ள கோடு போட்டா நீ ரோடு போடணும் என்ற அர்த்தத்தில் ஆட்டு தலையை வைத்து நீ என் குழந்தை உன் மனைவி சொல்லுகின்ற அத்தை உத்தரவு அதை வாங்கிட்டு வந்து சொல்றாரு. என்னங்க இது? கல்யாண மேடையில மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கா. மகர் என்னப்பான்னு கேட்டேன். மகர் என்னன்னு கேட்டேன். மகன் என்னன்னு கேட்ட உடனே அத்தாவுக்கு கொடுங்க. இது மகர் அப்படின்னு ஆனந்த் சொல்றாரு. அதுதான் இருங்க, இது யாரு கேட்க போறாரு? யாரு கேட்க போறாரு? மனைவிட்டு போயிட்டு அவங்கள கும்பலை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னது? யாரு மனைவி கேட்குது அவ்வளவு கூட்டத்துல கணவனை. இல்ல அந்த மகர். ஆமாமா, நீ வச்சு கிழிச்சுட்ட உன் புள்ள வைக்க போறான். ஒவ்வொரு 101 ரூபாய் வை. யாரு இல்ல கேட்டு வந்துட்டு எங்க ஊர் பக்கத்துல 101 ரூபாய் வைக்க. ஏன்னா மீடியாவுக்கு 8000 ரூபாய் பேசியிருக்க, கல்யாணத்துல வாழை மரத்துக்கு என்ன செய்யற 3000 ரூபாய் பேசியிருக்கிற. ஆனா இந்த பெண்ணை கரம் பிடிக்க கூடியவளுக்கு நீ மகராக கொடுப்பதற்கு இந்த 101 ரூபாய் தான் கிடைத்ததா? யார் இந்த ஆணையிட்டார்கள்? உன்னை பெற்ற தாய் இந்த பெண் தானே ஆணையிட்டது. அதற்கு ஏன் உன் தந்தையும் நீயும் எதற்கு நீங்கள் அடிபடிந்து போனீர்கள்? இப்ப வந்து சொல்றீங்க இந்த வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான். வரதட்சணையா? நீங்கள் நடந்து வந்த அத்தனை பாதைக்குமே அந்த பெண்கள் தான் காரணமாக இருந்து உங்களை பொம்மையை போல ஆட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் வழிவிட்டு விட்டீர்கள், வழிவிட்டு விட்டீர்கள். அதோட மட்டுமா? இந்த பெண் சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரங்களை நாம வானலாவ சுதந்திரம் கொடுத்துட்டோம். ஒரு பள்ளிக்கு போய் நீங்க கஞ்சிக்கு பணம் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பாளர்கள்லாம் போய் ரொம்ப விலையேற்றமா இருக்குது, விலைவாசி எல்லாம் கூடிருச்சு, அதனால